ஒரு மாணவருடைய மருத்துவ கனவு ஒரு தேர்வு முடிவால தீர்மானிக்கப்படுது. அதுக்கு அவங்க பல ஆண்டுகள் படிக்கிறாங்க, பல மாதங்கள் அவங்க தன்னைத்தானே தயார்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த தேர்வு முறையே நம்பகமானதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும். அதுதான் நீட் யூஜி தேர்வு விவகாரத்துல நடந்திருக்கு. இந்தியாவில் மருத்துவ கல்விக்கான முக்கிய நுழைவுத் தேர்வானதுதான் நீட். லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஒரே மருத்துவ தேர்வு, ஆனா கேள்வித்தாள் கசிவு குற்றச்சாட்டுகளும் மதிப்பெண் வழங்குதல்ல எழுந்த சர்ச்சைகளும் தேர்வு நிர்வாகம் குறித்த சந்தேகங்களும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சர்ச்சை நாடு முழுவதும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மை இல்லை, அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது முன்னிறுத்தி தான் லடாக்கை சேர்ந்த கல்வியாளர் சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு வராரு. இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது நீட் விவகாரத்துல நடந்ததுதான் என்ன, இந்த போராட்டத்துல இணைஞ்சிருக்க இவருடைய கோரிக்கைகள் என்ன, அதை விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு மற்றும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த ஒரே தேர்வின் மூலமாக மருத்துவ கல்லூரி இடங்களுக்கு போட்டியிடுறாங்க. இதனால இந்த தேர்வுல நம்பகத்தன்மை மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது. ஒரு மதிப்பெண் கூட ஒரு மாணவருடைய மருத்துவ கனவை மாற்றக்கூடிய சூழல்ல இருக்கு. அதனால தேர்வு முறைகளை ஏற்படும் எந்த ஒரு சந்தேகமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நீட் முடிவுகள் வெளியான பிறகு சில முக்கியமான கேள்விகள் எழுந்துச்சு. குறிப்பா சில மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கிரேஸ் மார்க்ஸ், அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பெற்ற உயர்ந்த மதிப்பெண்கள் மற்றும் ரேங்கிங் முறையில் ஏற்பட்டதாக கூறப்படும் குழப்பங்கள் மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இதனோடு தான் கேள்வித்தாள் கசிவு குறித்தும் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஒரு தேசிய அளவிலான தேர்வுல இப்படியான குற்றச்சாட்டுகள் எழுது அப்படின்னா இது மாணவர்களுக்கிடையே நம்பிக்கைத்தன்மையை பாதிக்குது. இதுக்கு அடுத்து பல மாநிலங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. மாணவர்கள் வெளிப்படையாவே விசாரணை வேணும், தேர்வு முறையில மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. இந்த விவகாரத்துல மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெயரும் அரசியல் விவாதத்துல இடம்பெற்றிருக்கு. எதிர்கட்சிகள் கல்வி அமைச்சகம் பொறுப்பேற்க வேணும்னு, மாணவர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேணும் அப்படிங்கறத வலியுறுத்தியிருக்காங்க. சில அரசியல் கட்சிகள் அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க. மறுபுறம் மத்திய அரசு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்படுவது உள்ளதாகவும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல இந்த தேர்வு முறையை வலுப்படுத்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பின்னணியில கல்வி அமைப்புல வெளிப்படைத்தன்மை வேணும், அதற்கான அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. அவரது போராட்டத்துடைய நோக்கம் நீட் போன்ற போட்டித் தேர்வுகள்ல மாணவர்களுக்கு நம்பிக்கை பாதுகாப்பு வேணும் மற்றும் தேர்வு அமைப்புல சீர்திருத்தங்கள் கண்டிப்பா வேணும். அவரது கேள்வி ஒரு தேர்வு முறை மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போது அது முழுமையாக வெளிப்படையாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான். இந்த உண்ணாவிரத போராட்டத்துடைய இன்னொரு பகுதியாதான் பார்லிமெண்ட்ல இதற்கான கவனம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்குல ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றம் நோக்கி ஒரு பேரணியை நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு வராங்க இந்த போராட்டக்காரர்கள். போராட்டத்துடைய முக்கிய கோரிக்கைகளா என்னென்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நீட் உள்ளிட்ட தேர்வுகள்ல வெளிப்படைத்தன்மை வேணும், முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை வேணும், மாணவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும், கல்வி அமைப்பில்
பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்துடைய முக்கிய கோரிக்கைகளா பார்க்கப்படுது. சோனம் வாங்சுக்குடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல தரப்புகள்ல இருந்து ஆதரவு கிடைச்சிட்டு வருது. மாணவர் அமைப்புகள், கல்வி செயற்பாட்டாளர்கள், சில சமூக அமைப்புகள் மற்றும் சில அரசியல் தலைவர்களும் தேர்வு முறையில வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த போராட்டம் ஒரு தனி நபரின் கோரிக்கையாக மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய எதிர்காலத்துடைய தொடர்பு கொண்ட விவாதமா மாறி இருக்கு இந்த போராட்டம். நீட் விவகாரத்துல தமிழ்நாட்டுல நீண்ட காலமா எதிர்ப்பு தெரிவித்து வரும் கட்சிகள்ல ஒன்று திமுக. திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிறது தான். அவர்களுடைய வாதம் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வி முறை மாணவர்களை பல ஆண்டுகளாக உருவாக்கிய நிலை, நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சவாலாக இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதம். ஆனா நீட் ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் ஒரே தரமான தேர்வு முறை வேணும் அப்படிங்கிறதையும் மருத்துவ சேர்க்கையில் ஒரே அளவுகோல் தேவை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்தியாவில் உண்ணாவிரத போராட்டம் ஒரு நீண்டகால அறவழி போராட்ட முறையா பார்க்கப்படுது. மகாத்மா காந்தி, அண்ணா ஹசாரே, ராம் ஷர்மிளா போன்றோர் இதை பயன்படுத்தினாங்க. வரலாறு சொல்லும் பாடம் ஒரு போராட்டம் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனா அதை கொள்கை மாற்றமாக மாற்றுவது அரசியல் பேச்சுவார்த்தைகளின் மூலமே சாத்தியம் அப்படிங்கிறாங்க. சோனம் வாங்சுக்குடைய டெல்லி போராட்டம் ஒரு தனி நபரின் எதிர்ப்பு மட்டும் இல்லை. இது லடாக்கின் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் அரசுடைய பொறுப்புக்கூறல் என பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த போராட்டம் எந்த முடிவை எட்டும் என்பதை அரசின் நடவடிக்கைகளும் அரசியல் நகர்வுகளும் தான் தீர்மானிக்கும். ஆனா லடாக்கில் இருந்து எழுந்த இந்த குரல் இன்று இந்தியாவின் முக்கியமான ஜனநாயக விவாதங்களில் ஒன்றாக மாறியிருக்கு. சோனம் வாங்சுக்கோட உண்ணாவிரதம் தொடர்ந்துகிட்டு இருந்த நிலையில அவரதோட உடல்நல ரொம்ப மோசமடைந்தது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜூலை 18, 2026 அன்று டெல்லி காவல்துறையினர் அவரை ஜந்தர் மந்தர்ல இருந்து அகற்றியிருக்காங்க. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. டெல்லி காவல்துறை விளக்கப்படி இது மருத்துவர்களின் ஆலோசனை மற்றும் நீதிமன்ற வழக்கத்தின்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனம் வாங்சுக் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இது மருத்துவ காரணம் மட்டும் இல்லை, போராட்டத்தை முடக்குவதற்கான அவரை வலுக்கட்டாயமாக அகற்றிய நடவடிக்கை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அவரது மனைவி சோனம் வாங்சுக் தனது போராட்டத்தை கைவிடலை, உடல்நிலை அனுமதித்தவுடன் மீண்டும் மக்களுடன் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்துடைய அடுத்த கட்டமாக ஜூலை 20, 2020 அன்று ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றம் நோக்கி அமைதியான பேரணியை நடத்த சோனம் வாங்சுக் அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த பேரணியோட நோக்கம் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை, அதற்கான அக்கௌண்டபிலிட்டி மற்றும் மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்பான கேள்விகள் நாடாளுமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும். சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் இருந்த போதும் அவருடைய ஆதரவாளர்கள் பேரணியை தொடர வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க.